அவர் இந்த திமுக கூட்டணியை உடைப்பேன், திமுக காங்கிரஸ் கூட்டணியை நான் வந்து சிதைப்பேன் அப்படின்னு சொல்லி அவராக கிளம்புறாரு. விஜய் வீட்டுக்கு போறாரு, பத்திரிகைகளில் பேட்டி கொடுக்குறாரு, தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைக்கணும்னு சொல்றாரு. அவர் தன்னிச்சையாக செயல்படுறாரு. அதுக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் பேரலா அரசியல் பண்றாரு. நான் கூட ஏதோ பப்ளிசிட்டிக்கு தான் பண்றாருன்னு நினைச்சா, அவர் உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாடையும் கம்பேர் பண்றாரு. உத்தரப்பிரதேசில் இருக்கிறது யோகி ஆதித்யநாத்துடைய காட்டாட்சி தர்பார். அது ஒரு ரவுடிசம் ஆட்சியாக நடந்துட்டு இருக்காங்க. அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் எப்படி கனெக்ட் பண்றாங்க? ஒரு பெரிய கேள்வி இருக்கு. காங்கிரஸுக்கு எதிரி திமுகவா பாஜகவான்னு பார்த்தா, காங்கிரசினுடைய முதலும் இறுதியுமான எதிரி பாஜக தான். காங்கிரஸோட எதிரி திமுகன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. பியூஷ் கோயல் போது கொண்டு சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க விஜய் அட்டாக் பண்ணாதீங்க, ஏன்னா சிறுபான்மையினருடைய வாக்குகள் வந்து அவர் பிரிக்கிற வேலையை அவர் பார்த்துப்பாருன்னா அவர் பார்த்துப்பாரு. கரெக்டா சொல்லிட்டீங்க இந்த பாயிண்ட். அப்போ இங்க என்னன்னா, இங்கதான் வந்து டென்ட் விழுது. அதை மக்கள் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா அடிப்படையிலே வந்து அவர் பிஜேபி எதிர்க்க மாட்டேங்கிறாரு, மோடி எதிர்க்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை அவர் பிஜேபியோட பி டீமா இருப்பாரோ, இல்லை பிஜேபியோட ப்ராக்சியா இருப்பாரோட சந்திக்கும். அந்த அளவுக்கு பர்சனலாக நான் யோசிக்கிறேன். மோடின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, அமித்ஷான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒன்றிய அரசு, மத்திய அரசு, கொள்கை எதிரி. இதெல்லாம் சினிமா ஷூட்டிங் என்ன, கொள்கை எதிரி, நாடக எதிரி, அந்த எதிரி ஊட்டுறது. அதெல்லாம் வந்து விஜயை நாங்கள் இப்போதைக்கு நம்ப தயாரா இல்லை. அவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குன்னு தெரியல. அப்போ இதுதான் வந்து விஜய் மேலே எங்களுக்கு பயமா இருக்கு. அவருக்கு திமுக மேல காட்டுற வன்மம், வீரம், கோபம், விவேகம், வேகம் எதுவுமே ஏன் பிஜேபி கிட்ட இல்லை? கொஞ்சமாவது பிஜேபி திட்டுங்க சார், அப்பதான் நாங்கள் ஆறுதல் அடைவோம். அப்பதான் காங்கிரஸ் உங்ககிட்ட வரும்னு நினைப்போம். நீங்கள் பிஜேபியை மென்மையாக தடவி கொடுத்து மசாஜ் பண்ணிங்கன்னா நான் வரமாட்டோம். ஒரு ஓட் பேங்க் அவர் முதல்ல எலெக்ஷனில் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அது ஃபியூச்சரில் பார்த்து உண்மையிலே செக்குலர் ஃபோர்ஸாக இருந்தாருன்னா ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த எலெக்ஷனுக்கு விஜய் நாங்கள் கன்சிடர் பண்ணுறதா இல்லவே இல்லை. ஒரு சாய்ஸ்லேயே இல்லை. நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திருமிகு இனியன் ராபர்ட் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் கட்சிக்குள்ள என்னதான் நடக்குது? காங்கிரசினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை சந்திச்சதாக சலசலப்பு ஏற்பட்டு இருக்குது. இது வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான கூட்டணியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு பாக்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ இந்த நீங்க சொன்னீங்களா ஒரு பெயர், பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் யார்? அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரா, இல்லைன்னா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரா, இல்லை வேற ஏதாவது முக்கியமான ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிற இடத்துல அவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகி, காங்கிரஸ் கட்சியில் ஒன் ஆஃப் தி நிர்வாகி. பல அணிகள் இருக்குது. அதில் வந்து ஆல் இண்டியா ப்ரொஃபஷனல்ஸ் காங்கிரஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு அணி இருக்குது. இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, மாதிரி ஒரு 10வது 12வது இருக்கிற அணியினுடைய தலைவர் தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்கிற நபர். அவர் வந்து அவருக்கு ஏதோ ஒரு கோவமா இல்லை வருத்தமானு எனக்கு தெரியல. அவர் இந்த திமுக கூட்டணியை உடைப்பேன், திமுக காங்கிரஸ் கூட்டணியை நான் வந்து சிதைப்பேன் அப்படின்னு சொல்லி அவராக கிளம்புறாரு. விஜய் வீட்டுக்கு போகிறாரு, பத்திரிகைகளில் பேட்டி கொடுக்குறாரு, தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைக்கணும்னு சொல்கிறாரு. அவர் தன்னிச்சையாக செயல்படுறாரு. அதுக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சரிங்களா? முந்தா நேற்று தலைவர் செல்வ பிறந்தகை தெளிவாக சொல்லிட்டாரு. அவர் பேரலா அரசியல் பண்ணுறாரு. நான் கூட ஏதோ பப்ளிசிட்டிக்கு தான் பண்ணுறாருன்னு நினச்சா, அவர் உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாடையும் கம்பேர் பண்ணுறாரு. உத்தரப்பிரதேசில் இருக்கிறது யோகி ஆதித்யநாத்துடைய காட்டாட்சி தர்பார். அது ஒரு ரவுடிசம் ஆட்சியாக நடந்துட்டு இருக்காங்க. அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க? ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாடு கடன் வாங்கிருச்சு அதிகமாக. நம்ம கடன் வாங்குற மாநிலமாக சொல்கிறாரு. ஃபிஸ்கல் டெஃபிஷியட்னு அது சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸில். ஃபிஸ்கல் டெஃபிஷியட்னா ஒரு அரசு கடன் வாங்கியிருந்தாலும் அது எதற்காக வாங்கியிருக்கிறாங்க, அதோட இம்பாக்ட் என்ன, அது எங்கெல்லாம் இன்வெஸ்ட் ஆகிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும், அதை ஸ்டடி பண்ணணும். வெறும் நம்பரை மட்டுமே வச்சுட்டு அடிக்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டில். அப்போது இங்கே தான் வந்து ஒரு முரண்பாடு. அதாவது காங்கிரஸுக்கு எதிரி திமுகவா பாஜகவான்னு பார்த்தா, காங்கிரஸினுடைய முதலும் இறுதியுமான எதிரி பாஜக தான். காங்கிரஸுக்கு ஒரு காலமும் திமுக எதிரி இல்லை. அந்த காலத்தில் திமுகவும் காங்கிரஸும் எதிர்த்து போட்டிட்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு காங்கிரஸும் திமுகவும் ஒரே கொள்கையில் தான் பயணிக்கிறோம். சமூக நீதி, மாநில சுயாட்சி, இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாக்கணும், மொழி உரிமைகள், இதெல்லாம் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பெரிய முரண்பாடுலாம் இல்லை. 99.99% ஒரே மாதிரியான கொள்கை தான் நாங்கள் சுமக்கிறோம். ஆனால் பிஜேபி அப்படி இல்லை. பிஜேபி நேர் எதிரான சித்தாந்தம் உள்ள ஒரு இயக்கம், ஒரு கட்சி அது. அப்போ ஒரு காங்கிரஸ்காரருக்கு உண்மையான எதிரி பாஜக தான், திமுக இல்லை. ஆனால் சில பேர், நீங்கள் சில பேர் மாதிரி சொன்ன மாதிரி காங்கிரஸோட எதிரி திமுகன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதில் சில பேர் வந்து அதில் தொண்டர்களே சில பேர் அதில் வந்து நம்பப்படுறாங்க. ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு கிரவுண்டில் டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் சில முரண்பாடுகள் இருக்குது. கிரவுண்டில் சில தொண்டர்கள் லோக்கலில் எல்லாம் கூட்டணி இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதனுடைய தொடர்ச்சியாக வந்து இவர் அதை பயன்படுத்திக்கிறார். கிரவுண்டில் அமைப்பு ரீதியாக இருக்கிற பிரச்சனையை ஒரு கொள்கை ரீதியான பிரச்சனையாக மாற்ற முயற்சி பண்ணுறாரு. அதனால் இதுக்கு வந்து காங்கிரஸ் எந்த விதத்திலும் பொறுப்பேற்காது. அவர் காங்கிரஸுடைய முக்கியமான பிரதிநிதியும் கிடையாது, பேச்சுவார்த்தைக்காக அவர் அனுப்பப்படவும் இல்லை. ஏன்னா பேசிக்கலி காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு கமிட்டி அமைப்பாங்க, இவரு போய் பேசுவாங்க அப்படின்னு அறிக்கை வரும். அப்படி ஏதாவது வந்துச்சா? ஒன்றும் வரல. இவராக போகிறாரு, அவராக வராரு.
அதனால் நிச்சயமாக வந்து அகில இந்திய தலைமை அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இதை மாதிரி பண்ணாதீங்க இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரு நீக்கப்படலாம், ஏதோ ஒன்று நடக்குதில்ல அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா விஜய் கூட போகிறதுல இப்போதைக்கு எங்களுக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லை. இப்போதைக்கு நாங்கள் கம்ஃபர்டபுளான அலைன்ஸில் இருக்கிறோம், எங்களுக்கு தேவையான சீட்ஸ் எங்களுக்கு கிடச்சிரும். விஜய் கூட போக வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லவே இல்லைன்றது தான் உண்மையாக இருக்குது. இப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ள இப்படி ஒரு குழப்பம் நடக்குது அப்படிங்கிறப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை காங்கிரஸ் கட்சியை ஒழுங்குபடுத்தவோ சீர்படுத்தவோ அல்லது ஒரு கட்டுக்கோப்புகளை கொண்டு வரவோ தவறிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இல்லை அப்படி இல்லை. காங்கிரஸ் வந்து ஒரு ஜனநாயக பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அதிகமான டெமோக்ரஸி. இப்போது பிரவீன் சக்கரவர்த்தி நாட்கள் வந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை அளவுக்கு இப்போ பேச முடியுதுன்னா எந்த அளவுக்கு கட்சிக்குள்ள ஜனநாயகம் இருக்குன்னு பாருங்க. சில நேரங்களில் கட்சி கட்டுப்பாடை மீறி செயல்படுகின்ற பார்வை இருந்தாலும் அது ஒரு டெமோக்ரஸி தான், ஒரு ஜனநாயகம் தான். ஜனநாயகம்ன்றது சிக்கலான ஒன்று தான். சர்வாதிகாரம் பார்க்க அழகாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. ஆனால் ஜனநாயகம் பார்க்குறது கொஞ்சம் கோரமாக தான் இருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அதில். இதுதான் ரியாலிட்டி. அப்போது உங்களுக்கு வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்னடா இப்படி கட்சி கட்டுப்பாடு மீறி பேசுகிறாரு மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப ஒரு ஹைலி டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் தான் இருக்குது. அதை சில பேர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, அதை தவறாக பயன்படுத்துகிறாங்க. அதுதான் வந்து இங்கே இப்போ இருக்கிற விஷயமா இருக்குது. அதை சில நேரங்களில் கடிவாளம் போட்டு கட்டி சரி பண்ணிட்டா சரியாயிடும். அப்படிதான் நாங்கள் பார்க்கணும். இல்லை, அதாவது இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இப்போ நீங்கள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இப்படின்னு சொல்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் இது டெமோக்ராட்டிக் ரொம்பவே ஃப்ரீயாக விட்டுட்டீங்க அப்படின்னா அது நாளைக்கு பவுண்டரிஸ் மீறி இப்போ இந்த மாதிரி நடக்கிறது வந்து நாளைக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே நடக்கும். பிஜேபி பார்ட்டிக்குள்ளே போகிறது இந்த மாதிரி நடக்கும், இல்லை காங்கிரஸை தாண்டி காங்கிரஸினுடைய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய உங்கள் பார்ட்டிக்குள்ளே போகிறது மாதிரியான ஒரு சிக்கல்கள் ஏற்படும். அதெல்லாம் காங்கிரஸ் தலைமை யோசிக்கிறியான்னு கேட்குறேன். இல்லை அதுதான் சொல்கிறேன், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிஜேபி வந்து எங்களுடைய பரம எதிரி. அங்கே யாருமே வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதுக்குள்ளே யாரும் போகவும் முடியாது, இங்கிருந்து அதுக்கு யாரும் பேச முடியாது. மற்ற கூட்டணி விவகாரங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது. அது நீங்கள் சொல்கிறபடி ஒவ்வொருத்தரும் அந்த டெமோக்ரஸியை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, சில நேரங்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்கன்றது மாற்றுக்கருத்து இல்லை. சரிங்களா, ஒத்துக்கிறது நான். அதோட சேர்ந்து தான் பயணிக்கணும் நம்ம. இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, விஜயை வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இல்லை. எங்களுக்கு விஜய் மேலே நம்பிக்கை இல்லை. ஒரே ரீசன், யாராவது கேட்டாங்கன்னா ஏன் காங்கிரஸ் விஜய் கூட போனால் என்ன அப்படின்னு கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, எங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லை, அவர் ஒரு மதசார்பற்ற சக்தின்னு எங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லை. டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் பண்டிகையின் போது இந்தியா முழுக்க கிறிஸ்டியன்ஸ் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. இந்த பஜ்ரங் தள், இந்த விஹெச்பி ஆளுங்க ஃபுல்லாக நார்த் இந்தியா ஃபுல்லாக அட்டாக்கு. இவர் ஏன் வாய்ப்புத்திட்டு சும்மா இருந்தார்? இத்தனைக்கும் இவர் கிறிஸ்டியனா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சில பேர். கிறிஸ்துவர்களாக கிறிஸ்துமஸ் வேற கொண்டாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியன்ஸ்லாம் ஓட்டு போடுவாங்கப்பா அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க பின்னாடியே. சரி, இவ்வளோ தூரம் வந்து கிறிஸ்டியன்ஸ்லாம் ஓட்டு போடுவாங்க, அவர் கிறிஸ்டியனாக இருந்தாருன்னா தன் சொந்த சமூகம், அது மட்டும் இல்லாமல் ஒரு மதச்சார்பற்ற கட்சி தாவேக்கான்னு வச்சுக்கோமே, அந்த கட்சி குரல் கொடுத்துக்கணும்ல. ஏன் குரல் அமைதியாக இருக்கிறாரு? அதாவது அங்கிள் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சவருக்கு ஒரு பெரியப்பா, ஒரு சித்தப்பா அப்படின்னு மோடி சொல்லலாம்ல, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதை? அப்போ அங்கே தான் எங்களுக்கு அவர் மேலே சந்தேகம் வருது. அவர் உண்மையிலே ஒரு மதசார்பற்ற சக்தி தானா? சந்தேகத்தை வச்சுக்கிட்டு எங்களால் கூட்டணி போக முடியாது. அது இங்கே நாங்கள் தற்கொலைக்கு சமம். அதனால் நாங்கள் ஒரு காலமும் விஜய் ஆப்ஷனாவோட கன்சிடர் பண்ணவே இல்லை. ஒரு சில பேருக்கு வந்து கிரவுண்டில் இருக்கிற மன வருத்தம் அதை வச்சுக்கிட்டு வந்து தாவே கூட போன என்னன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள். டெல்லியில் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் காங்கிரஸுக்கு திமுகவுடைய உறுப்பினர்கள் தேவை. நீங்கள் வந்து பிஜேபி கொண்டு வர மசோதாக்களை எதிர்ப்பதற்கு, வெளியில் போராட்டம் பண்ணுறதுக்கு, ஓட்டு போடுறதுக்கு திமுகவுடைய பலம் காங்கிரஸுக்கு டெல்லியில் தேவை. அங்கேருந்து பாருங்கள், அங்கேருந்து பார்த்தா நிச்சயமாக காங்கிரஸுக்கு திமுகவுடைய பலம் தேவை. கணிசமான எண்ணிக்கையில் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒரே கட்சி ரீஜனல் பார்ட்டி திமுக தான் டெல்லியில் பார்லிமெண்ட்டில். அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுகவுக்கு காங்கிரஸ் சேர்றதுனால கிடைக்கிற பலன் ஈக்குவேஷன், காங்கிரஸ் சேர்றதும் சேராதும் அந்த ஈக்குவேஷன் சேரும்போது அதோடைய கேட்டலிஸ்ட் வந்து வேற மாதிரி மல்டிப்ளை ஆகும். அது அவங்களுக்கும் தெரியும். இப்போ 2 பேருக்கு மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்குது இந்த கூட்டணி சேர்றதுனால. கூட விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, மதிமுக இருக்குது, இடதுசாரிகள் இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து நிற்கும் போது ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் கொடுக்கும். அதன் மூலமாக வெற்றி வாய்ப்பை நம்ம ஈஸியாக பறிச்சிடலாம். ஆனால் இப்போ என்னன்னா, இந்த கேம் டிஸ்ட்ரப்டராக விஜய் வந்திருக்காரு. அதான் பிரச்சனை. ஒரு டிஸ்ட்ரப்டர். அவர் ஜெயிக்க மாட்டார்ன்றது எனக்கு நல்லா தெரியும், அவரும் ஜெயிக்க மாட்டார்ன்றது அவருக்கே தெரியும். அதே பிரச்சனை இல்லை. என் பிரச்சனை என்னன்னா, திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இடதுசாரிகளுக்கு விட வேண்டிய கன்வென்ஷனல் ஓட் பேங்க், பாரம்பரியமான வாக்கு வங்கி விஜயால சிதறடிக்கப்படுகிறது. ஏன்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணி வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது. அங்கே வந்து மதவெறி பிடித்தவர்கள், ஜாதி வெறி பிடித்தவர்கள், பழைய எம்ஜிஆர் ரசிகர்கள், இவங்கெல்லாம் ஒரு பல்காக ஓட்டு போடுவாங்க. பியூஷ் கோயல் கொண்டு சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க விஜய் அட்டாக் பண்ணாதீங்க, ஏன்னா சிறுபான்மையினருடைய வாக்குகள் வந்து அவர் பிரிக்கிற வேலையை அவர் பார்த்துப்பாருன்னா. அவர் பார்த்துப்பாரு. கரெக்ட், நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க இந்த பாயிண்ட்டை. அப்போது இங்கே என்னன்னா, இங்கே தான் வந்து டென்ட் விழுது. திமுக காங்கிரஸ் டென்ட் விழுது. அதை மக்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அடிப்படையிலே வந்து அவர் பிஜேபி எதிர்க்க மாட்டேங்கிறாரு, மோடி எதிர்க்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை அவர் பிஜேபியோட பி டீமாக இருப்பாரோ, இல்லை பிஜேபியோட ப்ராக்சியாக இருப்பாரோட சந்தேகம் அந்த அளவுக்கு பர்சனலாக நான் யோசிக்கிறேன். பர்சனலாக
அப்போ வந்து அவர் குறைஞ்சபட்சம் அதை ப்ரூவ் பண்ணணும்ல, இல்லை நான் கிடையாதுன்னு. ஆனால் எந்த மீட்டிங்லையுமே மோடின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, அமித்ஷான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒன்றிய அரசு, மத்திய அரசு, கொள்கை எதிரி. இதெல்லாம் சினிமா ஷூட்டிங் என்ன, கொள்கை எதிரி, நாடக எதிரி, அந்த எதிரின்னு உருட்டுறது. அதெல்லாம் வந்து விஜயை நாங்கள் இப்போதைக்கு நம்ப தயாராக இல்லை. அவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குன்னு தெரியல. ஸோ ஒரு ஓட் பேங்க் அவர் முதல்ல எலெக்ஷனில் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் ஃபியூச்சரில் அவர் உண்மையிலே செக்குலர் ஃபோர்ஸாக இருந்தாருன்னா ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த எலெக்ஷனுக்கு விஜயை நாங்கள் கன்சிடர் பண்ணுறதா இல்லவே இல்லை. அவர் சாய்ஸ்லேயே இல்லை. அவர் நீங்க நம்புறது இல்லை, ஆனால் சிலர் வந்து நம்பக்கூடியதுக்கான காரணம் என்ன? அவங்க வந்து விஜய் ஒரு மாற்று சக்தியாக நம்புறாங்க இல்லைங்களா, அதுக்கான காரணம் இல்லை. இயற்கை உங்களுக்கு இந்த கன்வென்ஷனலாகவே இந்த மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் இந்தியா முழுக்கவே நடுத்தர வர்க்க மக்களுக்குமே ஒரு மாற்றம் வேணும்னு நினைப்பாங்க. ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க, அப்புறம் அந்த மாற்றத்தில் வெறுப்பு வந்துடும். இப்போ திமுக வந்து ஆட்சிக்கு வரணும் 2021 இதே நடுத்தர வர்க்கம் தான் வாக்களிச்சது, பெரும்பான்மை வாக்களிச்சது. அந்த நடுத்தர வர்க்கம் திருப்பி வந்து ஒரு ஒரு இதுக்கு அதிருப்திக்கு போயிடுவாங்க. இது வந்து ஒரு டைனமிக்ஸ், இது ஒரு ஃபினாமினல் டைனமிக்ஸ். இது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மிடில் கிளாஸ் வாக்கு வங்கி ஒரு டைனமிக்கில் விஜய் வந்தால் என்ன, இது வந்து மூப்பனாருக்கு இருந்திருக்கு, இது விஜயகாந்துக்கு இருந்திருக்கு, இது சீமானுக்கு இருந்திருக்கு, இந்த மாற்றம் இது ஆம் ஆத்மிக்கு அங்கே இருந்திருக்கு, அண்ணா ஹசாரேக்கு இருந்திருக்கு. இது எப்பவுமே ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இங்கே மாறிக்கிட்டு இருக்கு. மாற்றம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன மாற்றன்றது அவங்களுக்கே தெரியாது, வேற விஷயம். எனக்கு என்ன கேள்வினா, மாற்று வேணுன்றது நானும் மறுக்கல. ஆனால் இந்த மாற்றுக்காக தகுதி விஜய்கிட்ட இருக்கா தான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்படுத்துவதற்கான தகுதி விஜய்கிட்ட இருக்கா, அவருக்கு அந்த குவாலிட்டி இருக்கா, அவருக்கு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்ற பெரிய கேள்வி நான் கேட்குறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவர் தீயசக்தின்ற திமுகவை குஜராத்தில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை 11 பேர் பாஜகக்காரங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க, கேங் ரேப் பண்ணாங்க. அவங்க தீயசக்தி இல்லையா? மத்திய பிரதேசில் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி தலித் இளைஞர்களை 4 பேரை ரோட்டில் கட்டி வச்சு அடிச்சே கொண்டாங்க பிஜேபிக்காரங்க. அவங்க தீயசக்தி இல்லையா? ஒடிஷாவில் கிரஹாம் ஸ்டைன்ஸ் ஒரு பாதிரியாரை 2 குழந்தைகளோட ஜீப்பில் உட்கார வச்சு எரிச்சாங்க உயிரோட, இந்த பஜ்ரங் தள் ஆட்கள். அவங்க தீயசக்தி இல்லையா? இவங்கெல்லாம் விஜய்க்கு தீயசக்தி இல்லையா? திமுக தீயசக்தியா? அப்போது இதுதான் வந்து விஜய் மேலே எங்களுக்கு பயமாக இருக்குது. அவர் யாராக இருப்பார்னு பயமாக இருக்குது எங்களுக்கு. அவருக்கு திமுக மேலே காட்டுற வன்மம், வீரம், கோபம், விவேகம், வேகம் எதுவுமே ஏன் பிஜேபி கிட்ட இல்லை? கொஞ்சமாவது பிஜேபி திட்டுங்க சார், அப்போ தான் நாங்கள் ஆறுதல் அடைவோம். அப்போ தான் காங்கிரஸ் உங்ககிட்ட வரணும்னு நினைக்கும். நீங்கள் பிஜேபியை மென்மையாக தடவி கொடுத்து மசாஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் வரமாட்டோம். நாங்கள் உங்களை பார்த்து பயப்படுவோம், யோசிப்போம். இந்த தேர்தல் களம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஒரு 4 முனை போட்டி அப்படிங்கிறது இப்போ ஒரு 5 முனை போட்டியா மாறி இருக்குது அப்படிங்கிறது இந்த தேர்தல் களத்தை நம்ம பார்க்க முடியுது. இந்த தேர்தல் களத்துல டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் கூட, இப்போ அதிமுக எதிர்கட்சியா இருக்குமா இல்ல தாவேகா எதிர்கட்சியா மாறுமா அப்படிங்கிற ஒரு டிபேட் வருது. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, தாவேகா எதிர்கட்சி ஆகிறதும் ஆகாததும் அவங்க கையில தான் இருக்கு. இல்ல வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து கருத்து கணிப்புகள்லாம் சொல்றாங்க அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா சொல்றாங்க. இல்ல, எனக்கு உறுதியாக சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு பலமான கட்டமைப்பு இருக்கு. இத்தனை நாள் ரெட்டையில சிம்பிளுக்கு ஒரு பவர் இருக்கு, பிளஸ் பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கு. ரெண்டாவது, உங்களுக்கு அதிமுக பிஜேபின்றது தமிழ்நாடு மக்களினுடைய ஒரு ரைட் விங் ஃபோர்ஸ். அதாவது தமிழ்நாட்டில் ஜாதி வெறி பிடித்தவர்களும் மதவெறி பிடித்தவர்களும் சமூகத்தில் மாற்றம் நடக்கக்கூடாது, சரிங்களா, கீழே இருக்கிறவங்களாம் மேலே வரானே, தனக்கு கீழே இருக்கிறவங்களாம் படித்து மேலே அதிகாரத்துக்கு போனேன்ற ஒரு வன்மத்தில் இருக்கிறவங்க கன்வென்ஷனலாக ஓட்டு போடுற ஒரு அணியாக இருக்குது, சரிங்களா. நேச்சுரலாக அவங்க தான் போடுவாங்க. அப்போது இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் ரசிகர்கள், அம்மா ரசிகர்கள், அந்த டைனமிக்ஸே புரியாமல், இந்த கான்ஸ்பிரசி புரியாமல் ஓட்டு போகிற ஒரு கூட்டம். இந்த 3 கேட்டகரி தான் அதிமுக. இந்த கூட்டத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்ற. இந்த கூட்டம் தமிழ்நாட்டில் எப்போவுமே இருக்கும், அந்த கூட்டம் அப்படியே தான் இருக்கும். அதனால் எதிர்கட்சியாக அதிமுக வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இஸ் மோர். விஜய் அப்படி இல்லை. விஜய் வந்து இந்த பக்கம் இருக்கிற முற்போக்கு சக்திகளை உடைக்கிறார். அதுலேருந்து ஒரு ஷேரை தான் உருவுறாரே தவிர அந்த பகுதியில் உள்ள அந்த ஐடியாலஜி இருக்குல்ல, அந்த சனாதன ஐடியாலஜி இருக்குல்ல, அந்த ஐடியாலஜியில் ஒரு எந்த டென்ட்டும் ஏற்படுத்தவே இல்லை. அது அப்படியே ப்ரொடெக்டடாக இருக்குது. அதனால் அதிமுக தான் எதிர்கட்சியாக வருமே தவிர என்னோட ஒப்பீனியனில் தாவேகா எதிர்கட்சியை வருவதற்கான சான்ஸ் ரொம்ப குறைவு. அதிகபட்சம் 10லிருந்து 12 விழுக்காடு வாக்கு வங்கி வாங்குவார். ஒரு சட்டமன்ற தொகுதியில் 40,000 ஓட்டு வரைக்கும் வாங்குவார். அதுக்கு மேலே அவர் வந்து பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ண முடியாது விஜய் எலெக்ஷன். இதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். இப்போ காங்கிரஸ் கட்சி இப்போ அடுத்த கட்டமாக தங்களுடைய தேர்தலுக்காக எப்படிப்பட்ட பணிகளை முன்னெடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இல்லை, இப்போதைக்கு டிஎம்கே அலைன்ஸ் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். ஏற்கனவே ஐவர் குழு அமைச்சிருக்காங்க டெல்லியிலேருந்து. ஏன்னா இந்த குழப்பம் ஏற்படுச்சு, தாவேகா அது காங்கிரஸ்னு சொன்னதுனால டெல்லியில் என்ன பண்ணாங்கன்னா, இது முடிக்கிறோம், இது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் கொண்ட குழுவை உருவாக்குனாங்க. அவங்க அறிவாலயம் போனாங்க, முதலமைச்சர்கிட்ட பேசினாங்க, வந்தாங்க, எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் இங்கே தான் பயணிக்க போகிறோன்றது முடிவாகி போச்சு. டிஎம்கேவோட டிஎம்கே தான் ஃபைனலைஸ், அதில் சந்தேகமே இருக்க வேண்டாம். அது வெளியில் போகிறதுன்றது 0% சான்ஸ், இது இம்பாசிபிள். அது
அடுத்தது என்னன்னா சீட் ஷேரிங் பண்ணுவாங்க. அடுத்த தொகுதிகள் எங்கெங்க வேணுன்ற பேச்சுவார்த்தை கமிட்டி அமைப்பாங்க. அந்த கமிட்டி பேசும் கொள்ளும். ஒரு ஒரு பிப்ரவரி மாத இறுதிக்குள்ள இல்ல மிட் பிப்ரவரிக்குள்ள ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துருவோம். அதுக்கப்புறம் பிரச்சாரம், கேம்பெயின் அதெல்லாம் ஆரம்பிச்சிடும். எலெக்ஷன் ஏப்ரல் மேல வந்துரும். இப்போதைக்கு இதுதான் ப்ராக்ரஸ். மற்றபடி எதுவும் இல்ல. இப்போ நான் என்னன்னா இந்த தேர்தலை எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒத்துமையா இருக்கணுன்றது தான் ஒரே பாயிண்டிங். ஏன்னா 2000 வருஷமா ஏதோ நேத்து முந்தா நேத்துலாம் இல்ல. 2000 வருஷமா சனாதன சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள இறங்கணும்னு துடிக்கிறாங்க. சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் காலத்திலேயே அவங்களால இறங்க முடியல. சரிங்களா? இன்னைக்கு நான் இறங்கி காட்டுவேங்கிறாங்க. இன்னைக்கு டெல்லியில் அதிகாரத்தில் அங்கே இருக்கிறோம். இந்தியாவே கண்ட்ரோலில் இருக்குது. தமிழ்நாடு மட்டும் தான் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. தலைவர் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் சொன்னாரா இல்லையா? யூ கேன் நெவர் வின் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. நீங்கள் ஒரு காலமும் தமிழ்நாட்டை வெல்ல முடியாதுன்னு நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம்னு இறங்குறாங்க. அதால நாங்கள் எதுவும் பிஜேபியை பூச்சாண்டி காமிக்கல. நாங்கள் இல்ல இந்த பீகார் தேர்தல் வெற்றியை வச்சு ஒரு பயங்காட்டக்கூடிய வேலைகளும் பண்றாங்க. ஒரு பக்கம் பாஜக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்க தமிழ்நாட்டிலையா? தமிழ்நாட்டுல இல்லை, அதை பிஜேபி அதுதான் அவங்க உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு தான் விஜய் மாதிரியான ஃபோர்ஸ்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க. ஒருவேளை இந்த நினைச்சபடி இந்த ஓட்டு ஸ்பிளிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து பிஜேபி வந்து ஒரு நல்ல நம்பர் தமிழ்நாட்டில் வரும். அது நமக்கு வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இந்த பக்கம் உள்ள மதசார்பற்ற வாக்கு அவங்க விஜய் உடைச்சிட்டாருன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் பிஜேபி வந்துடும். சந்தேகமே இல்லை. வெரி ஈஸி. டெல்லியில் ஆம் ஆத்மியே இறக்குனாங்க. ஆம் ஆத்மியில் அது முதல்ல இருந்தது எல்லாரும் பிஜேபி ஆளுங்க தான். இப்போ ஆம் ஆத்மி ஜெயிக்க முடியல, காங்கிரஸ் ஜெயிக்க முடியல. பிஜேபி தான் ஆட்சியில் டெல்லியில். கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் அது போயிட்டு இருக்கு. அரசியல் புரியாதவங்க, அரசியலில் ரொம்ப டீப் நாலேஜ் இல்லாதவங்க விஜய் ஆதரிக்கிறாங்க. அதான் ரியாலிட்டி. அரசியல் புரிதல் ஓரளவுக்கு இருக்கிறவங்க யாருமே வந்து விஜயை புரிஞ்சுப்பாங்க. இது இன்னொரு வியூ இது. சரிங்களா? அதால் வந்து இப்போதைக்கு இந்த ஃப்ளோவில் போகட்டும். ஃபியூச்சரில் பார்ப்போம் எப்படி இது போது வருதுன்ட்டு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.